ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CP25C01 அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட்ஸின் பிரித்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெகுலேஷன் 2025 பிஜி சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா CP25C01 அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா எல்லா டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூனிட் 1. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னாலே அல்கோரிதம்ஸ், ப்ராப்ளம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இந்த மூணையுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஒரு டாபிக் பார்க்கிங்கனாலே இந்த மூணையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கிரெடிட்ஸ் இருக்கனால உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸும் நிறையா வர சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்சாலும் நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1 ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிட் 1குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கியூஸு, அரேஸு, லிங்க் லிஸ்ட் இது மூணையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் ஸ்டாக்ஸ் யூசிங் லிங்க் லிஸ்ட் தென் அரேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வச்சு கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ஓவர் அரேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லிங்க் லிஸ்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அமோர்டைஸ்டு காஸ்ட்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி ஸ்டாக்கோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி கியூ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கியூஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இது ரொம்ப முக்கியம். குக்கு ஹேசிங்னால என்னென்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்டென்சிபிள் ஹேசிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபீஸிபிள் அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சர்க்குலர் பஃபரும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்டில் ஸ்கிப் லிஸ்ட்லேருந்து கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போனாலும் கேட்கலாம், அல்கோரிதம் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட் இருக்குன்னா இதில் என்னென்ன மாதிரிலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த டாபிக்ஸில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்ரோல்டு லிங்க் லிஸ்ட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸில் டபுள் எண்டட் கியூஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சர்க்குலர் பஃபர்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் ஹேசிங்னாலும் என்னென்னு கேட்கலாம். யூனிட் 2ல் நீங்கள் என்னென்ன டாப்பிக்கில் கவர் பண்ணணும் அப்படின்னா ஏவிஎல், பி ட்ரீ, ரெட் பிளாக் இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்ட் ஏல ஏவிஎல் ட்ரீஸ்னால் என்னென்னு கேட்கலாம். எல்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டெக்ஸ்ட் ரிட்ரைவ்னாலும் என்னென்னு கேட்கலாம் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் இன் இண்டெக்ஸிங் இந்த அப்ளிகேஷன்ஸ் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ்லாம் நிறைய டைம்ஸ் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி ட்ரீ இந்த பி ட்ரீலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதனால் பி ட்ரீயை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெட் பிளாக் ட்ரீ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரீ அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இதுவும் பார்த்துக்கோங்க. பி அண்ட் பி ப்ளஸ் ட்ரீ இது ரெண்டுமே முக்கியம். ஆனால் பி ட்ரீ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது போக பென்விக் ட்ரீ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூனிட் 2ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஏவிஎல் ட்ரீ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் தான் படிக்கணும்னு கிடையாது. அதை விட உங்களுக்கு வேறு கான்செப்ட்டை கேட்கலாம். ஸோ ஏவிஎல் ட்ரீ ஃபுல் கான்செப்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயரில் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் கேட்டுருக்கனால நான் அதை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எது படித்தாலும் அதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அல்கோரிதம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெட் பிளாக் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது போக வந்து இந்த பி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மூணுமே நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக செகண்ட் யூனிட்டில் அட்டன் பண்ணலாம். ஸோ இது போக அந்த சஃபிக்ஸ் ட்ரீயும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ யூனிட் 3 இதில் நீங்கள் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸை கண்டிப்பாக படிச்சு வச்சிருக்கணும். இது 2 மார்க்லையும் கேட்குறாங்க, பிகோஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ இது மட்டும் ப்ரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த க்ரூஸ்களை ஒரு டைம் வந்து 15 மார்க்கில் கேட்டிருந்தாங்க பார்ட் சியில். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. எம்எஸ்டி ரிப்பீட்டடாக 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுபோக அந்த கிராஃப் கான்செப்ட்லாம் பார்த்துக்கணும். ஸோ யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த டிஎஃப்எஸை மட்டுமே தனியாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. எம்எஸ்டி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்டிங்யூஸ் பண்ண சொல்லியோ இல்லை தனியாகவே வந்து பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸை கேட்கலாம். அதோட அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டோபாலஜிக்கல் சார்ட்டிங்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் இஷ்யூஸ் இன் ஃப்ளோயிட் வார்சல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃப்ளோயிட் வார்சல் கான்செப்ட் கொஞ்சம் 2 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெப்ரசன்ட் ஆஃப் கிராஃப் எப்படி வந்து கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அண்ட் அட்ஜசன்சி லிஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் அல்கோரிதம் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதோட ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க, டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அல்கோரிதம்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். பிரிம்ஸ் அல்கோரிதம் அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது போக டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்கோரிதம், அதுபோக உங்களுக்கு பெல்மன் ஃபோர்ட் அல்கோரிதம், இந்த 4மே படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 13 மார்க் அட்டன் பண்ண முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ அந்த பெல்மன் ஃபோர்ட் அல்கோரிதமில் பிசிரோ கோடு பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஓவராலாகவே வந்து அந்த அல்கோரிதம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசிரோ கோடு கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம், பட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் சி இந்த யூனிட்டில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ்கல்ஸ் அல்கோரிதம் ஒரு டைம் கேட்டுக்கனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 4ல் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஹுஃப்மன் கோடு, ஸோ அதுபோக ஸ்னாப்சாக்கு, என்குயின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 4th யூனிட்டில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெமோரைசேஷன் இன் டைனாமிக் ப்ரோக்ராமிங், கண்டிப்பாக அந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கிரீவிடி மெத்தடும் உங்களுக்கு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பேர் பேக் ட்ராக்கிங் அண்ட் டிவைட் அண்ட் கான்குயர் டிசைன் அப்ரோச், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேக் ட்ராக்கிங் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஸ்னாப்சாக் ப்ராப்ளம், இந்த ஸ்னாப்சாக் ப்ராப்ளமோட பிரின்சிபல் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த 4th யூனிட்டில் கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் கான்செப்ட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் அல்கோரிதமும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் கிரேடி அண்ட் டைனாமிக் ப்ரோக்ராமிங், டைனாமிக் ப்ரோக்ராமிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு 4th யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் அல்கோரிதம் டு ஜென்ரேட் குஃப்மன் கோட் வித் எக்ஸாம்பிள், இந்த ஹஃப்மன் கோட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்னாப்சாக் ப்ராப்ளம்னும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக டிவைட் அண்ட் கான்குயரில் பைனரி சர்ச் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக எம்சிஎம்மும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹஃப்மன் கோடும் ஸ்னாப்சாக் ப்ராப்ளம் ரெண்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் செட் பண்ணுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக 4th யூனிட்லேருந்து ஒரு 15 மார்க் வர அதிக சான்ஸ், ஏன்னா இந்த 4th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு என்குயின் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு 15 மார்க் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது போக வந்து நீங்கள் என்குயின்ஸ்னால் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அவங்களே ஒரு ப்ராப்ளம் கொடுத்து உங்களுக்கு கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைனாமிக் ப்ரோக்ராமிங்லேருந்தும் 15 மார்க் கேட்கலாம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க, கிரீடி மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லி. ஸோ இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 15 மார்க்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் டேரெக்டாக சும்மா வந்து தியரட்டிக்கலாக மட்டும் படிக்காதீங்க. எது படித்தாலும் ஒரு ப்ராப்ளம் வச்சு அல்கோரிதம் படிக்கிற மாதிரி படிங்க. ஸோ யூனிட் 5ல் நீங்கள் NP கம்ப்ளீட் கண்டிப்பாக படிச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாலினோமியல், டைம் ரிடக்ஷன், இது ரெண்டுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ 5th யூனிட்டில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் அல்கோரிதம் யூஸ்டு ஃபார் NP ஹார்டு ப்ராப்ளம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5th யூனிட்டில் அப்ராக்சிமேஷன் அல்கோரிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. NP கம்ப்ளீட் அண்ட் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக அந்த NP கம்ப்ளீட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அமோர்டைசர் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லோக்கல் சர்ச் ரொம்ப முக்கியம். ஸோ P அண்ட் NP கிளாஸ் ப்ராப்ளம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் ஃபார் NP கம்ப்ளீட் வித் எக்ஸாம்பிள், இந்த NP கம்ப்ளீட்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதேமாதிரி பாலினோமியல் டைம் ரிடக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஹியூரிஸ்டிக் அல்கோரிதம்லேருந்து உங்களுக்கு ஜெனட்டிக் அல்கோரிதம்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 5லேருந்து உங்களுக்கு பார்ட் சி கேட்கலாம். ஸோ அதனால் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து அப்ராக்சிமேஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ணி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. இந்த TSP ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 6ல் மாண்டே கார்லோ அல்கோரிதம், அப்படி இல்லை அப்படின்னா சஃபிக்ஸ் ட்ரீ இல்லை சஃபிக்ஸ் அரேஸ், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த டாபிக்ஸை. ஸோ 6th யூனிட்டில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ் அரேனா என்னன்னு கேட்கலாம். PRAM மாடல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த PRAM மாடல் 6th யூனிட்டில் வெரி இம்பார்ட்டன்ட். சாம்பிளிங்னா என்னென்னு கேட்கலாம். ஃப்ரீக்வன்சி மூமெண்ட் ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் மேட்சிங்கும் நல்லா பார்த்துக்கோங்க. சஃபிக்ஸ் ட்ரீஸும் ரொம்ப முக்கியம். லோடு பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். லாஸ் வேகஸ் அல்கோரிதம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் அல்கோரிதமும் சம்டைம்ஸ் கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 6th யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாண்டே கார்லோ அல்கோரிதம் வித் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக அந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி இந்த ஒரு யூனிட்லேருந்து கேட்குறாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இல்லை அப்படின்னா பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அல்கோரிதம் யூசிங் PRAM மாடல், இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போக டேட்டா ஸ்ட்ரீமிங் மாடல்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எந்தெந்த யூனிட்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுவும் ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக நீங்கள் அல்கோரிதம், ப்ராப்ளம், அப்ளிகேஷன், இது போக வந்து நீங்கள் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் படிச்சிட்டிங்கனாலே இது போக வந்து ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களால் வந்து இந்த சப்ஜெக்ட்டை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது 5 கிரெடிட் அப்படிங்கிறனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ உங்களுக்கு சப்டிவிஷன் கொஸ்டினும் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி படிக்கணும்னு தெரியும். ஏன்னா இதை பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டென்ட் ஃபுல்லாமே வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்கமிங்கில் உங்களுக்கு PG ME CSE இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.